ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்துகிட்டே இருந்தது. செகண்ட் ஹாஃபில் ஒரு நல்ல ரிக்கவரின்றது வந்து பார்த்திங்கன்னா விழுந்தது ஓரளவுக்கு வந்து நியூட்ரல் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸோட சிஏஎஸ் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் கேப்பு. ஸோ பாசிட்டிவாக நல்லாவே ஏறி முடிஞ்ச மாதிரி வந்து ஒரு இண்டிகேஷன் காட்டுது. ஆக்சுவலாக வந்து அதுலேயே அந்த சிஏஎஸ்லேயே கிட்டத்தட்ட 63லேருந்து 77 பாயிண்ட் கிட்ட ரேலி ஆகுது. ஸோ நிஃப்டி என்னவோ 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் தான் லாஸ்ட் பாயிண்ட் 320 வரைக்கும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் வந்து இந்த சினாரியோ எப்போ தான் சரியாகும்னு தெரியல. டெக்னிக்கலாக பார்க்கும்போது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டே க்ளோசிங் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ மிட் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து நல்ல ரேலி. ஸோ மிட் கேப் லுக்கிங் குட். புது உச்சத்தில் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து மேலே போச்சுன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல ரேலியாக இருந்தது. மிட் கேப் ஓவரால் நிஃப்டி 500லாம். லார்ஜ் கேப்பாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. இன்றைக்கி சில செக்டாரில் ப்ராஃபிட் புக்கிங், எஸ்பெஷலி டிஃபென்ஸ் செக்டாரில் இன்றைக்கி நல்லாவே ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. கோல்டு லாஸ்ட் ஒரு 10 டேஸாக ஆகிட்டு இருந்தது. கோல்டு வந்து இன்றைக்கி லைட்டாக செல்லிங் ப்ரெஷரில் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஸோ எதெல்லாம் ஏறாமல் இருந்ததோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி நல்ல ரெக்கவரி. எதெல்லாம் நல்லா ஏறிட்டு இருந்ததோ அதெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ளோசிங் அப்படின்றது 24,334 அப்படின்றது. நான் இது இன்ட்ராடேயில் வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன மேட்டர்னு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃபில் நல்ல ரெக்கவரி, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி நல்ல ரெக்கவரி ஆச்சு. ஓகேவா? ஸோ 24,258 பக்கத்தில் தான் க்ளோசிங் வந்தது. அந்த லாஸ்ட்டு அந்த 10 மினிட்ஸோட செஷன்னால் கிட்டத்தட்ட அந்த 24,250 எங்கே இருக்குது, 24,334 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் இது ஏறி முடிஞ்சது வந்து என்ன இருக்குன்னா நேற்றோட, அதாவது இந்த வாரத்தோட ஹையை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுருக்கு. மண்டேவோட ஹை இதுதான். அதுக்கப்புறம் செல்லிங்கில் தான் இருந்துச்சு. இப்போ மார்க்கெட் அகெயின் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 24,000 கீழே மார்க்கெட் வந்து போனால் தான் நம்ம வந்து ஒரி பண்ணோம் அப்படின்னு. இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து கிட்டத்தட்ட வந்து 24,120 தான் வந்துச்சு. அகெயின் ரெக்கவரி ஆகி இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தெரியுது அவங்களுக்கு. இங்கேருந்து விழுந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கு வழிவகுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதே சினாரியோ தொடர்ந்து இருந்தால் திருப்பி ப்ரீவியஸ் ஆகி தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அது வந்து 24,800 வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து லாஸ்ட் 3 டேஸோட அந்த கேனலோட ஹையை வந்து இப்போ பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து வச்சுருக்கு. அது வரலன்னா இங்கே தான் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸோட செஷன்னால் லாஸ்ட் 3 டேஸோட அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி இன்றைக்கி க்ளோசிங் வந்திருக்கு. இது வந்து ஒரு குட் திங்காக பார்க்கலாம். இப்போ நாளைக்கு சப்போஸ் இதே மாதிரி ஏறி இருந்தது அப்படின்னா நாளைக்கு 24,500 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகும். 50 பாயிண்ட்டு, 60 பாயிண்ட்டு, 100 பாயிண்ட்டு தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு காலத்தில் 250, 350 பாயிண்ட் வந்து வேரியேஷன் இருக்கும் இன்ட்ராடேயில். இப்போ வந்து அப்படியே கம்மியாகி இந்தியா விக்ஸ் வந்து 11 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவே, ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவ் க்ளோசிங் இருக்குது. ஸோ தொடர்ந்து மேலே போச்சுன்னா 24,500 ஆக்ட் ஆகும். ஃபர்தர் செல்லிங் வந்து 24,000 கீழே நிஃப்டி வராத வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இதான் வந்து இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ. கொஞ்சம் வந்து இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஏற ஆரம்பிச்சுன்னா மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்கும். நானும் ரிலையன்ஸ் பிரேக் ஆகும், ஹெச்டிஎஃப்சி மொமெண்டம் கொடுக்கும்னு பார்க்குறேன். அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து அகெயின் அந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் க்ளோசிங். ஸோ 57,241 வரைக்கும் லோ வந்துட்டு க்ளோசிங் வந்து திருப்பி இது உங்களுக்கு பெரிய சேஞ்சு தெரியுதா உங்களுக்கு? ஸோ நோ ப்ராஃபிட் நோ லாஸ் மாதிரி தான் வந்திருக்கு. நிஃப்டி மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய மூவ் இல்லாமல் நியூட்ரலாக தான் முடிஞ்சிருக்கு. எனிவே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும். 57,800 தான் பேங்க் நிஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிறது வந்து இந்த இடத்த உடைக்கணும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா வந்து இந்த இடத்துலேருந்தே பாருங்களேன், ஜூலை மாதத்துலேருந்தே ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு லோயர் ஹை ஃபார்மேஷன் தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ராங் மூவ் அந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இதை உடைச்சதுன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஆனால் இந்த உடைக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா இது வந்து க்ரூஷியல் சப்போர்ட் இல்லையா? உடைச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி அது 24,000 கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு, ஒரு 300 பாயிண்ட்டு. அதனால் கொஞ்சம் சேஃப் ஜோன். பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஒரு 2-3 கேனல் ஹை போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸுக்குனால அது பிரேக் ஆக முடியல. பார்ப்போம்.
ஸோ ரிலையன்ஸ் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் திருப்பி க்ளோசிங் வச்சுருக்காங்க, கேப் டவுன் ஆகிட்டு. ஸோ ஒரு பெரிய யூஸ் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வராத வரைக்கும் இதை வந்து பெருசாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. பட் வந்து ரொம்ப நாள் நீடிக்காதுன்றது தான் என்னோடய வியூ. ஸோ கூடிய விரைவில் ரிலையன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகும் நம்புகிறேன். இந்த கன்சால்டேஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் மார்க்கெட்டில். ஏன்னா இந்த ஜாம்பவன்களோட மூவ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் சைட்வேஸ் போக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரேக் அவுட் வந்து தான் ஆகணும். இப்போ ஹெச்டிஎஃப்சியும் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ மூமெண்டம், ஒன்றுமே இல்லை. குட்டி குட்டியாக கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்லோ உடைக்கல, ஆனால் இருந்தாலும் திருப்பி அதே இடத்துல என்கேஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த குட்டியாக கேண்டில் வருதோ ஏதோ சம்திங் பின்னாடி குக்கிங் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். பெரிய நிகழ்வு வரத்துக்கான அந்த ஆயத்தமான பணிகள் தான் வந்து இருக்கும். முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி வச்சுக்கிங்களேன். ஸோ புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி தான் ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி டியூ டு இல்லிக்விடிட்டி இஷ்யூ இருக்கும் போது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிளாஸ்ட் ஆகும். பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சியில் லிக்விடிட்டி சுத்தமாகவே இல்லை. நிஃப்டி ஐடி கொஞ்சம் ரெக்கவரியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ட்ரெண்ட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். வில் சி. ஏன்னா நல்ல ஹை போயிட்டு கொஞ்சம் செல்லிங் வந்து இப்போ தான் வந்து பாசிட்டிவாக வந்து ட்ரை பண்ணுது, தெரியுதா உங்களுக்கு? இந்த ஏற்றத்துக்கு ஒரு சின்ன இறக்கம், இந்த ஏற்றத்துக்கு ஒரு சின்ன இறக்கம், இப்போ லைட்டாக மேலே ட்ரை பண்ணுது. இது இன்னும் ஃபர்தராக இந்த 31,000 கிராஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் நிறைய மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் ஆகுது, ட்ரை பண்ணுது. கைனஸ் டெக்னாலஜி, சைமன்ஸு, அப்புறம் கோஃபோர்ஜு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். கொஞ்சம் வந்து ரேலி ஆச்சுன்னா சொல்கிறேன். வில் சி. இந்த சைமன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. ஆல் டைம் ஹையை வந்து உடைச்சேன்னா எடுங்க, இன்னும் உடைக்கலை. ஸோ 3, 4 நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். கோல்டு வந்து இப்போ இன்னும் லைட்டாக இறங்குச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டினியூவாக அந்த ட்ரெண்டு வந்து ஏறும், அப் ட்ரெண்ட் ஆகும். ஸோ 24,470 ஃப்ளாட் ட்ரேடிங் தான் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் டவ் பாசிட்டிவாக இருக்குது ஃப்ளாட்டாக. ஸோ கிஃப்ட் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ளாட் தான் நாளைக்கும். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு ஹியூஜ் கேப், ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே கேப் வந்திருக்கு அந்த லாஸ்ட் மினிட்ல. இது வந்து நாளைக்கு இன்ட்ராடேயில் அட்ஜஸ்ட் ஆகுதான்றதை நம்ம மானிட்டர் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ எனிவே மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. வில் சி ஃபர்தர். ஸோ பாசிட்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸ்விங்குக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட். ஸோ பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.